அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 666 மேஜிக் டே மற்றும் குபேர அமாவாசை சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு நாள். இந்த எளிமையான ஒரே ஒரு வரியை இப்படி எழுதி பாருங்கள், நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான நாளைய தினத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், எதிர்பாராத வழிகளில் கூட மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். நாளைய குபேர அமாவாசையை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகத்தை காலை நேரத்தில் ஒரு பதிவாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இந்த 666 டேவை முன்னிட்டு செய்யக்கூடிய இந்த ஸ்பெஷலான ஒரு மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சில மேஜிக் டேஸை முன்னிட்டு அன்றைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் மாதமும் 6 தேதியும் 6. இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை 6 மணியிலிருந்து 6:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்யும் போது அது 666 மேஜிக்காக கருதப்படும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை கரெக்டா எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தோம்னா 2 நேரங்கள் இருக்குங்க. நாளைய தினம் அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் காலை 6:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அதே போல மாலை 6 மணி முதல் 6:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். சோ இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 நேரத்தையும் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த மெத்தடை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளவு எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள். இக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய யக்ஷதேவர் ஸ்ரீ குபேரர். அந்த குபேரருக்கு உரிய கிழமை வியாழன். உகந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இன்னும் சில சாஸ்திரங்கள்ல மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை குபேர நேரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ நாளைய தினம் காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு இன்னும் சற்று கூடுதலான பலன்கள் விரைவாக கிடைக்கும். சோ மேக்ஸிமம் நீங்க சாயங்கால நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. முடியாதவங்க நீங்க காலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. காலை நேரத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறவங்களுக்கு குறைவான பலன்கள் கிடைக்கும்னு கிடையாதுங்க. காலை நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் மாலை நேரம் இன்னமும் சற்று விசேஷம், அவ்வளவுதாங்க. அடுத்ததாக இந்த 666 அப்படின்ற நம்பர் பார்த்தோம்னா சில பேர் ஏதோ அமானுஷ்யமான நம்பர், கொஞ்சம் எதிர்மறையான நம்பராக இருக்குமான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது ஒரு இல்யூஷன் தான், இது ஒரு மாயை. 666 அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பர். பொதுவாகவே எண் 6 சுக்கிர பகவானுக்கு உரியது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய எண் 6. சோ 3 6களை நம்ம சேர்த்து எழுதும் போது அது சுக்கிர பகவானுடைய அருளையும் பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் எழுதலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு
இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. முன்னாடியே நம்ம பார்த்ததை போல ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். இது முழுமையான செல்வத்தை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு மெத்தட். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் அமாவாசை மற்றும் இந்த 666 மேஜிக் டே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகள் அல்லது தாந்திரிகங்களாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த சிம்பிளான மெத்தடை முழு நம்பிக்கையுடன் நீங்க செஞ்சு பாருங்க, கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அன்ரோல்டு பேப்பர்ல நம்ம எழுதும் போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். கோடு போடாத பேப்பர் கிடைக்காதவங்க நீங்க கோடு போட்ட ரூல்டு பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுவதற்கு கிரீன் கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. கிரீன் கலர் கிடைக்காதவங்க நீங்க ப்ளூ கலர்ல எழுதுங்க. ரெட் கலர் மட்டும் பயன்படுத்த வேண்டாம். ரெட் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு கலரையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பச்சை நிறம் குபேரருக்கு உரியது, பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. சோ மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. கிரீன் கிடைக்காத பட்சத்துல மட்டும் ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதலாம். அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 66 முறை 66 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். அதே போல பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, மொத்தம் 66 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க முக்கியம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 666 குபேர கப்பல் வந்துள்ளது. 666 குபேர கப்பல் வந்துள்ளது. 666 குபேர கப்பல் வந்துள்ளது. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஒரு வாக்கியம். குபேர கப்பல் வந்துள்ளது அப்படின்ற இந்த வாக்கியமே பார்த்தீங்கன்னா மிகவுமே சூட்சமமானது. 66 முறை நம்ம எழுத போறோம். ஸோ நீங்க ஒரு இம்போசிஷன் மாதிரி கஷ்டப்பட்டு எழுதாதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ சந்தோஷமான மனநிலையோட மிகப்பெரிய செல்வம் உங்ககிட்ட இருக்கிறதா நீங்க உணர்ந்து இந்த வாக்கியத்தை எழுதணும். குபேரருடைய சம்பத்தை நீங்க பெறுவதாக நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இந்த வாக்கியத்தை எழுதணும். நாளைய ஒரு நாள் இந்த மெத்தட்காக ஒரு 10 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லாம பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க உட்கார்ந்து எழுதுங்க. முக்கியமான விஷயம் 666 இந்த 3 ஆறுகளை எழுதிட்டு அதற்கு பக்கத்துல தாங்க குபேர கப்பல் வந்துள்ளது அப்படின்ற வாக்கியத்தை நீங்க எழுதணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல 66 முறை நீங்க எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை நீங்க மடிச்சு உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுக்கலாம். அல்லது வீட்டுல நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் போட்டு வைக்கலாம். கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதை நீங்க போட்டு வைக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். அந்த பேப்பர் கொஞ்ச நாளைக்கு பிறகு ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது கிழிந்து போய்விட்டால் அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம். ஆனால் உடனே அதை நீங்க எரிக்க வேண்டாம். அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிடுச்சு, ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சுன்னா மட்டும் நீங்க எரிச்சிடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் கரெக்டா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.